பேகம் ஜோதா, இந்த நேரத்தில் இங்கு எங்காவது செல்கிறீர்களா, இல்லை சென்று வருகிறீர்களா? அது நான் கோவிலுக்கு சென்றேன். நீங்கள் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷேன்ஷாவின் முக்கிய பேகமாவீர்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், வரலாம், உங்களை தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் முக்கிய பேகம் மட்டுமல்ல, அறிவாளியும் கூட. உங்களுக்கே தெரியும், இவ்வாறு தனியாக இரவில் மாளிகையை விட்டு துணைக்கு தாசியோ அல்லது சிப்பாய்களோ இல்லாமல் செல்வது நல்லது அல்ல. உங்களுக்கே தெரியும், முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிரிகள் அதிகரித்து விட்டார்கள் என்று. உங்கள் உயிருக்கு அது ஆபத்தாகலாம் என்று தெரியாதா? தாங்கள் கோருவது சரிதான். நான் மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை, இருக்கட்டும். ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் துணைக்கு தாசிகளோ அல்லது சிறு படையேனும் அல்லது யாரிடமாவது கூறிவிட்டு செல்லுங்கள். என்னிடம் கூறிவிட்டு செல்லலாம். நான் உங்கள் பாதுகாப்பிற்காக முழு ஏற்பாடையும் செய்வேன். சரி. குதா ஹாஃபிஸ். நீ எங்கே செல்கிறாய் என்று இங்கு யாருக்கும் தெரியாதா என்ன? உன்னுடைய இந்த மர்ம சந்திப்பை நான் அறிவேன் ஜோதா. ஏன் ஜலாலும் அறிவான். என்னவாயிற்று ஜோதா? சுஜாமல் அண்ணாவை சந்தித்தாயா? சந்தித்தேன் மோத்தி, ஆனால் இனி அவரை சந்திக்க மாட்டேன். ஏன்? ஏதாவது நடந்ததா? மிகவும் வேதனையாக இருக்கிறது. இது எல்லாம் ஷெஹன்ஷாவிற்காக செய்தாலும் இதை அவரிடம் கூற முடியவில்லையே. என்ன கூறுவது, எப்படி கூறுவது? முகலாய ராஜ்யத்தின் விரோதியாக பார்க்கப்படும் ஒருவரை நான் சென்று பார்த்தேன் என்று அவரிடம் கூறவா? அவர் ஷெஹன்ஷாவை கொல்ல வந்தவர் என்று நினைக்கிறார்கள். என்னால் கூறவும் முடியவில்லை, மறைக்கவும் முடியவில்லை. அதோடு இன்று நான் கோட்டைக்குள் நுழையும் போது மகாமங்கா என்னை பார்த்து விட்டார். அவரிடமும் போய் கூறிவிட்டேன். அவருக்கு உன் மீது சந்தேகம் வரவில்லையா? இல்லை, தாய் அம்பிகையை தரிசிக்க கோவிலுக்கு சென்று விட்டு வந்தேன் என்று கூறினேன். ஆனால் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு? பேகம் ஜோதா கூறியதை நான் நம்பியதாக நினைக்கிறார். கோவிலுக்கு போனதாக கூறுகிறார், அதுவும் என்னிடம். பாவம், எந்த தேவதையை சந்திக்க அவர் சென்றார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்பது அவருக்கு புரியாது. அது எப்படி மகாமந்திரியாரே? உங்களுடைய அறிவை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு அறிவு வேண்டுமல்லவா? அவருக்கு எங்கே தெரிய போகிறது? அந்த புறத்தில் யாராவது மூச்சு விட்டால் கூட அது தங்களுக்கு தெரிந்துவிடும் என்று. பேகம் ஜோதா தவறுக்கு மேல் தவறு செய்கிறாள். ஜலாலிடம் பொய் கூறுகிறாள். இந்த தொடர் தவறுகள் அவளை பிரச்சனையில் ஆழ்த்திவிடும். நல்லதுதான், இரும்பு சூடாகிய பிறகுதானே நம் இஷ்டத்திற்கு வளைக்க முடியும். பிரமாதம், நல்லதாயி போயிற்று. என்னவாயிற்று ஹுசூர்? தங்களது முகம் முழுமையான வெண்மதி போல் ஆகிவிட்டது. ஏன் இருக்காது ரேஷம், ஏன் இருக்காது? இந்த விவகாரத்தில் ஜலால் செயல்படவில்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது பார்த்தாய் அல்லவா? முதலில் பேகம் ஜோதா வந்தால் பிறகு அவளை பின்தொடர்ந்து ஜலால் வருகிறான். இதற்கு பொருள் விளங்குகிறதா ரேஷம்? ஜலாலிற்கு ஜோதாவின் மேல் சந்தேகம் அதிகரித்து விட்டது. ஹாய் அல்லா, அப்படி என்றால் இந்த விஷயம் ஷெஹன்ஷாவிற்கு தெரிந்து விட்டதா? ஷெஹன்ஷாவிற்கு இன்னும் தெரியவில்லை. நீ சுஜாமல் அண்ணனை சந்தித்தது அவருக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. உன் அண்ணனை சந்திக்க மாட்டேன் என்று நீ கூறியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை மோத்தி. இந்த கோட்டைக்குள் ஷெஹன்ஷாவின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நபரை நான் தெரிந்து கொள்ளும் வரையில் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மோத்தி. சுஜாமல் அண்ணாவே அந்த நபர் அபு மாலியிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஆனால் முகத்தை பார்க்க முடியவில்லை. இந்த அரைகுறை தகவலை நான் எவ்வாறு ஷெஹன்ஷாவிடம் கூற முடியும்? கவலைப்படாதே ஜோதா, அவரை கண்டுபிடிக்க உன் அண்ணன் முயன்று கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று கண்டுபிடித்தவுடன் அதை உன்னிடம் தெரிவித்து விடுவார். அதுவரை நீ அமைதியாக இரு ஜோதா. அது மட்டுமல்லாமல் மகாமங்காவும் உன்னை பார்த்து விட்டார். அவர் மிகவும் ஆபத்தானவர். இனி உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். கவனமாக இல்லை என்றால் விஷயத்தை பெருசாக்கி விடுவார். நான் இதை பெரிதாக்கப் போகிறேன், அதில் சந்தேகம் இல்லை. ஜலால் முகத்தை குழப்பத்தோடு வைத்துக் கொண்டு சென்றதை பார்த்ததில் அவன் மீண்டும் பேகம் ஜோதாவையும் அந்த நபரையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பார்த்திருக்கிறான். ஜலால் முயற்சி செய்து கொண்டிருப்பான். எதை தெரிந்து கொள்ள என்றால் பேகம் ஜோதா புதிதாக என்ன விளையாடப் போகிறாள் என்று. நடந்த உண்மையை பற்றி ஜோதா கூறப்போவதில்லை. பிறகு என்னை பற்றி கேட்டால் நான் அனைத்தையும் அறிவேனே.
எனக்கு ஜோதா விளையாடும் விளையாட்டு தெரியும், இருந்தாலும் நான் வாயை திறக்கப் போவது இல்லை. அந்த நபர் யாராக இருக்கக்கூடும்? எதற்காக ஜோதா பேகம் அவரை சந்திக்க வேண்டும்? எதற்காக என்னிடமிருந்து மறைக்கிறார்கள்? அவரை யாராவது கட்டாயப்படுத்துகிறார்களா? இல்லை என்றால் யார் வலையிலாவது மாட்டிக்கொண்டாரா? ஆதாப் ஷெகன்ஷா. ஹுசூர், தங்களுடைய கட்டளையை ஏற்று நீங்கள் சொன்ன குடிசையில் நான் சோதித்து பார்த்தேன். ஆனால் உண்மைகள் வெளிப்படும் விதத்தில் அந்த இடத்தில் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. விசாரித்ததில் அங்கே ஒரு பிச்சைக்காரன் இரவில் வந்து தங்குவானாம். ஆனால் நேற்று அவன் கூட அங்கு வரவில்லை. ஹுசூர், 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 நேற்று இரவில் அங்கு யாரும் வரவில்லை. ஹுசூர், எப்படி அங்கே இருப்பான் நட்கா அவர்களே? ஏனென்றால் அவன் ஜோதா பேகத்தை குளத்திற்கு அருகே சந்திக்கச் சென்றான். நன்றி அட்கா அவர்களே, அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். மிக்க நன்றி. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். தாங்கள் ஏதோ கவலையில் இருப்பது போல் தெரிகிறது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் மனதில் உள்ளதை என்னிடம் கூறலாம். ஒருவேளை என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியலாம். சில விஷயங்களை மனிதன் தனியாக சமாளிக்கும் கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறான். அது ஃபக்கீரானாலும் சரி, பாட்ஷாவானாலும் சரி. சிலவற்றை பகிர்ந்து கொள்ள முடியாது. தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் ஷெகன்ஷா. எனக்கு விடையாளியுங்கள் ஹுசூர். மோதி, நான் ஷெஹன்ஷாவிற்கு ஆரத்தையும் பிரசாதமும் கொடுக்கிறேன். ஷெஹன்ஷா, மோதி, நான் ஷெஹன்ஷாவிற்கு ஆரத்தையும் பிரசாதமும் கொடுக்கிறேன். ஷெஹன்ஷா, தாங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். தங்களுக்கு நேற்று இரவு கூட நிம்மதியான உறக்கம் வரவில்லையா? நான் தங்களை பற்றிய சிந்தனையில் இருந்தேன் ஷெஹன்ஷா. கூறுங்கள். ஷெஹன்ஷா, தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. எனக்கு அது நன்றாக தெரியும் ஜோதா பேகம். ஏனென்றால் தங்கள் அண்ணன் சுஜாமலனை தாக்கி வெகு நாட்கள் ஆகவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த மாளிகையில் ஒருவர் உங்களுக்கு எதிராக சதி செய்கின்றார். பெனசிர் இறந்து விட்டால் அபு மாலி ஆக்ராவை விட்டு தப்பித்து விட்டான். பிறகு யாரால் எனக்கு ஆபத்து ஜோதா பேகம்? ஆனால் இவர்கள் மட்டும் உங்கள் எதிரி இல்லை அல்லவா? அப்படியானால் நம்மவர்கள் என்று நினைப்பவர்கள் மூலமாகவே எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறுகிறீர்களா? என்ன, அப்படித்தானே ஜோதா பேகம்? ஆம்,
இந்த மாளிகையில் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஜோதா பேகம். ஒரு ஷஹன்ஷாவிற்கு எதிரிகளால் மட்டுமல்ல, உறவினர்களாலும் ஆபத்து இருக்கிறது. தங்களுக்கு இது வியப்பாக இல்லையா? இது ஆச்சரியமான விஷயம். எனக்கு அது பழகிவிட்டது ஜோதா பேகம். என்னவர்கள் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் எப்போதும் என்னுடைய முதுகில் குத்துகிறார்கள் ஜோதா பேகம். எச்சரித்ததற்கு மிக்க நன்றி. அடிமைகளை வைத்திருப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார்களாமே. சகோதரா, இப்போதெல்லாம் இந்த ராஜ்யத்தில் எப்போது என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. எல்லாம் ஷகன்ஷா அவர்களின் விருப்பம். இன்று சுதந்திரமாக திரியும் அடிமைகள் நாளை என்னவாக போகிறார்களோ. எது நடந்தாலும் ஷெகன்ஷா அவர்கள் மக்களுக்கான நடவடிக்கையை ஒன்றன் பின் ஒன்றாக செய்கிறார். என்னை பொறுத்தவரை ஷெகன்ஷா மாறப்போவதில்லை. வேறு புதிய அரசர் வரப்போகிறாரா? அப்படியெல்லாம் பேசாதே. ஷெஹன்ஷாவின் மீதே தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அதிகாரம் மிகவும் மோசமானது நண்பா. ஷெஹன்ஷாவின் உறவினர்களே அவரது அரியணை மீதுதான் ஆவலாக உள்ளார்கள். ஆனால் இதை அனைத்தையும் செய்வது யார்? யார் செய்தால் என்ன? அவன் ஷகன்ஷாவிற்கு நெருங்கியவன் என்பது மட்டும் உண்மை. அதை நானும் அறிவேன். ஷெகன்ஷாவுடைய விசுவாசி ஒருவன் தான் இந்த துரோகத்தை செய்பவன். ஆனால் அவன் யார் என்று துப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஆதா பேகம் சாஹிபா, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆம், அமருங்கள். நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், கடந்த சில நாட்களாக நான் எடுத்த முடிவுகள் சரியாக நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அதேபோல் சில கோட்பாடுகளும் இடப்பட்டன. அதன் நிலைமை என்ன? பேகம் சாஹிபா, பெரும்பான்மையான உத்தரவுகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. மற்ற உத்தரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சம்பலில் இருந்து சில ஆபரணங்கள் வந்திருக்கின்றன. தாங்கள் இதை பார்த்துவிட்டு எந்தெந்த பேகங்களுக்கு எந்தெந்த நகைகளை அளிக்க வேண்டும் என்றும் தாங்கள் எதை வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டால் நன்றாக இருக்கும். இல்லை, இந்த விவகாரத்திற்கு நான் முடிவெடுக்கப் போவதில்லை. அதோடு இந்த முடிவை இன்று எடுக்கப் போவதில்லை. ஆனால் பேகம் சாஹிபா, அந்த புற பொறுப்பு தங்களிடம்தான் உள்ளது. தாங்கள் தான் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும். இல்லை, நாளை நான் ஆட்சி பொறுப்பில் இருந்து விலகப் போகின்றேன். புதியதாக வருபவர்தான் இனி இந்த முடிவையெல்லாம் எடுப்பார். கடந்த சில நாட்களின் கணக்குகளை நீங்கள் தயார் செய்து வையுங்கள். அதை நாம் அவரிடம் ஒப்படைக்கலாம். தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும். ஆதாப். இதெல்லாம் என்ன ஜோதா? பேகங்களும் தாசிகளும் உனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மகாராணி அவர்களும் சேஞ்சாவும் ஆதரவாக உள்ளார்கள். பிறகு எதற்காக இந்த பொறுப்பை விடப் போகிறாய்? இப்பொழுதெல்லாம் என்னை சுற்றியே பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டன. அதனால் என்னால் அந்த புறத்திற்காக சரியாக நேரம் செலவிட முடியவில்லை. நீயே பார்த்தாய் அல்லவா, சில நாட்களாக என்னால் பணியை சரியாக செய்ய முடியவில்லை. அதோடு நான் செய்ய நினைத்ததை நான் செய்து முடித்து விட்டேன். என்னுடைய எண்ணம் கோட்டையில் இருந்து கொண்டே ஷெஹன்ஷாவை கொல்ல துடிக்கும் அந்த நபர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மோதி, நீ அத்தை மற்றும் மற்ற பேகங்களை கோட்டையில் இருக்கும் பெரிய அறைக்கு வந்து என்னை சந்திக்க சொல். பிறகு ஷெஹன்ஷாவையும் அந்த புறத்திற்கு நான் வர சொன்னதாக அவரிடம் சென்று கூறு. சரி. எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வா ஜலால், உன்னை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதோ பார்த்தாயா, அப்பொழுதிலிருந்து முயற்சிக்கிறேன், ஆனால் முடிக்க முடியவில்லை. அந்த வேலை தங்களுக்கு அவ்வளவு கடினமாக இருந்தால் அதை தாங்கள் கைவிட்டு விடலாமே தாயே. இந்த ஊசி இருக்கிறதே, அது உன்னுடைய அத்தையுடையது. அவருக்கு இதை செய்ய மிகவும் பிடிக்கும். நான் விரும்புவது என்னவென்றால் அவருடைய பரம்பரையை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று. ஆமாம், என்ன இது கவலையாக இருக்கிறாய்? என்னவாயிற்று? என்னிடம் கூறு மகனே, உனக்கு என்னவாயிற்று? ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றாய்? தாயே, பெண்களை புரிந்து கொள்வது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? ஏன், என்னவாயிற்று? ஒன்றுமில்லை தாயே. அது என்னவென்றால், நான் என்ன தெரிந்து கொள்ள நினைக்கிறேன் என்றால், நம் வாழ்க்கையில் நாம் ஒருவரை முழுமையாக நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக ஜலால். ஆனால் அந்த நபர் அப்படி செய்யாமல் போனால் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்?
நம்பிக்கை என்பது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதுவே நம்மை சோதிக்கவும் வைக்கும். சில நேரங்களில் சூழ்நிலை எவ்வாறு ஆகும் என்றால் அவர்களே நினைத்தாலும் கூட உண்மையை கூற இயலாமல் போய்விடும். சில நேரங்களில் சூழ்நிலையாலும் பயத்தாலும் கூட அவ்வாறு நிகழ்ந்துவிடும். அச்சமயங்களில் நமக்கு பிடித்த நபர் எதற்காக உண்மையை மறைக்கிறார் என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள முயல வேண்டும் ஜலால். ஒருவேளை நமக்கு காரணம் கிடைக்காவிடில் கிடைக்கும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் ஒருவேளை அந்த நபர் நம் மீது மரியாதை வைத்திருந்தால் நிச்சயம் அவரே நம்மிடம் வந்து நடந்ததை கூறிவிடுவார். ஜலா, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் ஏதாவது தர வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்பிக்கைக்கு பதில் நம்பிக்கையை தான் தர வேண்டும். சரி, அது போகட்டும். நீ எதை பற்றி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? ஒருவர் இருக்கிறார், மிகவும் நெருங்கியவர். நான் அவரை நம்பியிருந்தேன். ஆனால் தாங்கள் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை என்று என்னிடம் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் சரி. நன்றி தாயே, தாங்கள் கூறிய பிறகு என் மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. நான் சென்று வருகிறேன். வணக்கம் செயின்ஷா. வணக்கம் மகாராணி அவர்களே. ஜோதா பேகம் அனைவரையும் அந்த புறத்தில் உள்ள பெரிய அறைக்கு வருமாறு அழைத்திருக்கின்றார். செயின்ஷா, தங்களையும் அவர் அழைத்திருக்கின்றார். யாரை பற்றி பேசுகிறான் ஜலால்? ஜலாலுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ருக்கையா பேகம், மகாமங்கா இருக்கிறார், சலிமா பேகம், பிறகு ஜோதா பேகமும் இருக்கிறார். இவர்களில் யாரால் ஜலால் இவ்விதம் கவலை அடைந்திருப்பான்? நம்ம எதற்கு இங்கு அழைத்திருக்கிறார்கள்? சம்பளில் இருந்து ஆபரணங்கள் வந்திருக்கிறதா? ஜோதா பேகம் அதை அனைத்தையும் பங்கிட நினைக்கிறாரோ என்னவோ. பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பேசாதீர்கள். அப்படி இருந்திருந்தால் ஷெகன்ஷாவை எதற்கு இங்கு அழைக்க வேண்டும்? ஜோதா பேகம், என்னவாயிற்று? மிகவும் பதட்டமாக உள்ளீர்கள். ஆம், நான் ஒன்றை பிரகடனம் செய்ய இருக்கிறேன். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். என் அழைப்பை ஏற்று வந்ததற்கு முதலில் ஷெஹன்ஷாவிற்கு நன்றி கூறுகிறேன். கூறுங்கள் ஜோதா பேகம். இப்போது எந்த புது சட்டத்தை உருவாக்கப் போகிறீர்கள்? எதை மாற்றப் போகிறீர்கள்? இந்த பொறுப்பிலிருந்து விலக நினைக்கின்றேன். அந்த புறத்தை பொறுத்தவரை எனக்கு சரி என்று பட்டதை இதுவரை நான் செய்து வந்துவிட்டேன். ஆனால் முதல் நாள் கூறியதையே நான் இப்பொழுதும் கூறுகிறேன். அந்த புற பொறுப்பிற்கு தகுதியான ஒருவர் ருக்கையா பேகம்தான். அதனால் நான் என் பதவியை விட்டு விலகுகிறேன். பார்த்தீர்களா மகாமங்கா, நான் உங்களிடம் கூறினேன் அல்லவா, ஜோதாவால் இங்கு பல நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாதென்று. சந்தேகம் இல்லாமல் ருக்கையா, அந்த புறத்தை நடத்துவது பிள்ளைகள் விளையாட்டல்ல. நீங்கள் அவ்வாறு செய்ய இயலாது. நாங்கள் அனைவரும் தான் தங்களை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் உங்கள் பொறுப்பிலிருந்து விலக முடியாது. இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள் ஜோதா பேகம்? அந்த புறத்திற்கு நீங்கள் அவசியம். நான் எடுத்த முடிவில் உங்கள் எல்லோருக்கும் விருப்பமில்லை என்று தெரியும். ஆனால் இந்த பொறுப்பிற்கு திறமை வாய்ந்தவர் ருக்கையா பேகம் மட்டும்தான். ஷெஹன்ஷா, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த புற பொறுப்பை ருக்கையா பேகமிடம் அளித்து விடுங்கள்.
சற்று பொறுங்கள் ஜோதா பேகம். அந்தப்புறம் முகலாய சாம்ராஜ்யத்தின் கோட்டையை போன்றது. இங்கு அனைத்து பேகங்கள் மற்றும் தாசிகளின் தலையெழுத்து நிர்மாணிக்கப்படுகிறது. தாங்கள் மறந்துவிட்டீர்களா? எண்ணிக்கையின் பொழுது நான் தங்களுடைய பெயரை தான் தேர்ந்தெடுத்தேன். ஆகையால் தான் இந்த பதவி உங்களுக்கு கிட்டியது. இந்த பதவியை நானே தொடர வேண்டும் என்று நினைத்திருந்தால் உங்கள் பெயரை நான் பரிந்துரைத்திருக்க மாட்டேன். பல வருடங்களாக இந்த அந்தப்புரத்தை பார்க்கிறேன். இனியும் இதை தலையில் போட்டுக்கொள்ள விரும்பவில்லை. அது மட்டுமல்லாமல் இங்கு என்னை தவிர பல பேகங்கள் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை தாங்கள் தான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகையால் அந்த பொறுப்பினை தாங்கள் தான் ஏற்க வேண்டும். எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. இனி என்னால் பார்த்துக் கொள்ள முடியாது. அனைவருக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது ஜோதா பேகம். இவ்வாறு இயலாத போது அன்று நடந்த எண்ணிக்கையில் தாங்கள் பங்கேற்றிருக்கவே கூடாது ஜோதா பேகம். இது அந்தப்புறம், இது ஒன்றும் விளையாட்டரங்கம் இல்லை. இப்படி பொறுப்பை மாற்ற வேண்டும் என்று கூறி அடிக்கடி அனைவரின் நேரத்தையும் வீணாக்காதீர்கள். உங்களை புண்படுத்த வேண்டும் என்பது என் எண்ணமல்ல ஷென்ஷா. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றினால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். போகட்டும். உங்கள் முடிவு அதுதான் என்றால் நான் அதில் வாக்குவாதம் செய்ய தயாராக இல்லை. நீங்கள் கூறியதை நான் ஏற்கிறேன். நான் உங்களிடம் முன்பே கூறியிருந்தேன் இந்த அந்தப்புரத்தை ருக்கையா தான் நன்றாக பார்த்துக் கொள்வார் என்று.